safeguards to independence. See, உங்களோட இண்டிபெண்டன்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் டெஃபினட்டாக அதை வந்து நீங்கள் உங்களோட இண்டிபெண்டன்ஸை யூ ஹேவ் டு சேஃப்கார்ட். ஸோ ஹவு டு யூ சேஃப்கார்ட் யுவர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு அட்ரஸ் சர்டன் இஷ்யூஸ். நம்பர் 1, பப்ளிக்கோட வியூவில் நீங்கள் உங்களோட இண்டிபெண்டன்ஸை அப்ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். இல்லை உங்களோட பிஹேவியரில் உங்களோட அப்பியரன்ஸில் வந்து யூ டோன்ட் டென்ட் டு பி இண்டிபெண்டன்ட்னா ப்ளீஸ் சேஞ்ச் யோர் பிஹேவியர் அண்ட் கிவ் தம் த கான்ஃபிடன்ஸ் தட் யூ ஆர் இண்டிபெண்டன்ட். இதை பண்ணுங்கள். நம்பர் 2, நீங்கள் ஏதாவது ஒர்க் எடுக்கும் போது அங்கே செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்டோ இல்லை வேறு என்ன த்ரெட் இருந்தாலும் அந்த த்ரெட்டை முதல்ல டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து யூ ஹோல்ட் ஷேர்ஸ் ஆஃப் அ கம்பெனி அண்ட் அதே கம்பெனிக்கு நீங்கள் பீங் அப்பாயிண்டட் போது டெஃபினட்டாக அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஆடிட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ஷேர்ஸை செல் பண்ணிவிடுங்க, இல்லை ஆடிட் எடுத்துக்காதீங்க. டூ சம்திங் ஆர் தி அதர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தெர் ஆர் த்ரெட்ஸ். அது செல்ஃப் ரிவ்யூவாக இருக்கலாம், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட்டாக இருக்கலாம், ஆர் ஃபெமிலியாரிட்டி த்ரெட், எந்த த்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த த்ரெட் இருக்குன்னா ஒன்று அந்த த்ரெட்டை எலிமினேட் பண்ணுங்கள். எப்போவுமே இது வந்து என்னென்னா, திஸ் இஸ் அ ரெஸ்பாண்டிங் ஸ்ட்ராட்டஜி. நம்பர் 1, நீங்கள் ஒரு த்ரெட் வருது இருக்குதுன்னு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா, இஃப் யூ பிலீவ் த எக்ஸிஸ்டன்ஸ், நம்பர் 1, எலிமினேட் த த்ரெட். ஃபுல்லாக வேண்டான்னு எடுத்துருங்க. அந்த த்ரெட்டே இருக்கக்கூடாது அந்த இடத்துல. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை நீங்களே எக்விப் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, எலிமினேட் பண்ண முடியலப்பா சுத்தமாக அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாவது டிசிபேட் பண்ணுங்கள், கொஞ்சமாவது கம்மி பண்ணுங்கள். த்ரெட் எல்லாமே ரொம்ப லோ லெவலில் வைங்க, டாலரபிள் லெவலில் அந்த த்ரெட்டை வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்காக நீங்கள் சேஃப்கார்டிங், ஓகே, அகெயின்ஸ்ட் திஸ், இந்த த்ரெட்டுக்கு அகெயின்ஸ்டாக உங்களை நீங்கள் எப்படி சேஃப்கார்ட் பண்ண முடியுமோ சேஃப்கார்ட் பண்ணுங்கள். இதெல்லாமும் நீங்கள் பண்ணியும் உங்களோட த்ரெட் உங்களை பாதிச்சுட்டு தான் இருக்குது. பிகாஸ் அந்த த்ரெட் டு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா தயவு செய்து அந்த ஆடிட்டை டோன்ட் டேக் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் தேர்ட் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் என்னென்னா, கம்ப்ளீட்டாக இஃப் த ஆடிட்டர் இஸ் அனேபிள், இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல்லி நீங்கள் வந்து மற்றவங்களோட அப்பியரன்ஸ்லேயும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எந்த ஒரு த்ரெட்லேயும் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும். இதெல்லாம் உங்களால் பண்ண முடியலனா ப்ளீஸ், if you're not able to fully implement credible independence and adequate safeguard, then he must not accept the work. இதுதான் how do you safeguard your independence க்கு பதில். ஓகேவா? And then we are moving forward to the topic called as professional skepticism. So now understand what is, see, நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ரொம்ப ஷார்ட்டாக. professional skepticism na, I'll tell you what. அதாவது நம்ம வந்து whenever we started to study the audit in the beginning, நம்ம எப்பவுமே ஒன்று படிச்சுப்போம் தெரியுமா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஆடிட் அப்படின்னு. இன்வெஸ்டிகேஷனை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்போவுமே எப்போ நம்மளை இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னா, அங்கே ஆல்ரெடி ஒரு ஃப்ராடு நடந்திருக்கு, இல்லை அங்கே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு அங்கேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே அதை பற்றி இன்டெப்த்தான ஒரு ரிப்போர்ட் வேணுங்கிறதுக்காக தான் ஒரு இன்வெஸ்டிகேஷனே கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரு ப்ரொஃபஷனல் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அப்போ எப்படி தெரியுமா போவாங்க, ஓகே தெர் இஸ் அ ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி ஆர் தெர் இஸ் அன் எரர், தெர் இஸ் அ மிஸ்டேட்மெண்ட், இட் ஹஸ் ஹேப்பன்ட், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் நான் கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் உள்ளே போகும்பொழுது, அங்கே உள்ளே போகும்போதே ப்ரொஃபஷனல் வில் பி லைக், ஓகே ஐ நோ தெர் இஸ் a mistake. So அங்கே வந்து ஒரு டைலமாலாம் இல்லை, he knows that yes this is wrong and I'm going to find out what went wrong. இந்த ஐடியாவில் தான் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போவாங்க. பட் ஆடிட் பண்ணக்கூடிய ஒரு ஆடிட்டர் ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஆடிட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ப்ரிமைசஸ்க்குள்ளே போகிறோன்னா, உள்ளே போகும்போதே இந்த கம்பெனி ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இவங்க கண்டிப்பாக ஃப்ராட் வேலை பார்த்துருப்பாங்க, இதில் வந்து பிகாஸ் ஆஃப் ஃப்ராட் அண்ட் எரர் டெஃபினட்டாக நிறைய ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும், நம்ம இதெல்லாம் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் எந்த ஆடிட்டரும் உள்ளே போகிறது கிடையாது. பிகாஸ் ப்ரைமா ஃபேசி நம்ம வந்து என்ன பிலீவ் பண்ண போகிறோன்னா, ஓகே எவ்ரிதிங் வில் பி பர்ஃபெக்ட், பட் there is always a probability that risk of material misstatement whether due to fraud or error அங்கங்கே இருக்கலாம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அலர்ட்டாக இருக்கணும். எந்த டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அது ஜெனுவனாக தான் இருக்கும்னு 100% நம்பிடக்கூடாது. எந்த இடத்துல வேணாலும் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். நம்ம எப்போதும் அலர்ட். ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் அலர்ட்னஸ் லைக் பிகினிங் டு எண்ட் வரைக்கும் அலர்ட்டாகவே இருக்கணும். இதுதான் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசமோட இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டே. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பேராகிராஃபாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற எல்லாமே ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் தான். ஸோ ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் வந்து யூ ஹாவ் டு பி வெரி அலர்ட். ஓகேவா? உங்களுக்கு கிடச்சிருக்கிற எவிடன்ஸ் கையில் கிடச்சிருக்குன்னா அது எந்த அளவுக்கு ஜெனுவனாக இருக்குது, அதை நம்பலாமா கூடாதா அப்படிங்கிறதுலேருந்து
நீங்கள் கேட்குற ஒரு டாக்குமெண்ட்டை அந்த ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை மட்டுமே வச்சு கேன் யூ கம் டு அ கன்க்ளூஷன், ஓகே, ஃப்ராட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் திஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் சிக்னிஃபைஸ் தட் த ஆடிட்டர் ஹேஸ் டு ரிமெயின் அலர்ட் ஃபார் எவர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அலர்ட்னஸ் தான் இங்கே வந்து ஸ்கெப்டிசிசமோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமே. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின்டைனிங் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் த்ரூ அவுட் த ஆடிட் இஸ் நெசசரி இஃப் த ஆடிட்டர் ஹேஸ் டு ரெடியூஸ். நீங்கள் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் மெயின்டைன் பண்ணால் தான் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும். என்னென்ன ரிஸ்க்கு? த ரிஸ்க் ஆஃப் ஓவர் லுக்கிங் அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன். அன்யூஷுவல் டிரான்சாக்ஷன் வந்தால் கூட இதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், இந்த மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஓவர் நீங்கள் பிலீஃப், ஓவர் ஜென்யூவன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இன் தி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. எப்போதுமே ஒரு துளி நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் அலர்ட்னஸ் அங்கே இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ரிஸ்க் ஆஃப் ஓவர் லுக்கிங் தி டிரான்சாக்ஷன்ஸு, ரிஸ்க் ஆஃப் ஓவர் ஜென்ரலைசிங், எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படி ஓவர் ஜென்ரலைஸ் பண்ணுறதோ, இல்லை ரிஸ்க் ஆஃப் யூஸிங் inappropriate assumptions in determining the nature, time and extent of audit procedures-யோ நீங்கள் அந்த மாதிரி ரிஸ்கில் மாட்டாமல் இருப்பீங்க. ஆல்சோ இங்கே என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு, ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் எதுக்கு ரொம்ப நெசசரியா? ஃபார் கிரிட்டிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ். ஒரு ஆடிட் எவிடன்ஸோட ட்ரூத்ஃபுல்னஸை நம்ம அசஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஃபேக்டரே என்னென்னா நம்ம எப்போதும் அலர்ட்டாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சில நேரங்களில் என்ன ஆகும்னா, ஃப்ராடு ரிஸ்க் இருக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் அங்கே தெரியும். ஓகேவா? ஃப்ராட் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஃப்ராடு ரிஸ்க் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு அறிகுறி எல்லா இடத்துலையும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எவிடன்ஸ் எல்லா இடத்துலையும் தேடுவோம், கிடைக்காது. ஆனால் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. அந்த சிங்கிள் டாக்குமெண்ட்டில் இருக்க இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு வெளியிலேருந்து ஒரு எவிடன்ஸ் கூட இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் அ க்ளீன் ரெட் ஃப்ளாக் சேயிங் தட், நமக்கு காமிக்குது ஒரு ரெட் ஃப்ளாக், ஐயோ இங்கே ஏதோ ஃப்ராட் இருக்குன்னு. ஆனால் அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சே கண்டிப்பாக நம்மளோட சோமசுந்தரம் இந்த மாதிரி பண்ணியே இருக்க மாட்டார், அவர் தான் போர்ட் ஆஃப் மெம்பரில் அவர் இருக்கும்போது இந்த தப்பு எப்படி நடக்கும், அந்த மாதிரி ஓவராக நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணும் போதோ இல்லை ஓவராக நீங்கள் நம்பும் போதோ ப்ரொஃபஷ்னலி நீங்கள் அலர்ட்டாக இல்லாதப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் டெஃபினட்டாக வந்து லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லாஸ்ட் 5 years நான் வந்து ஆடிட் பண்ணியிருக்கேன் கம்ப்ளீட்டாக, இவங்க ஒரு தடவை கூட மிஸ்டேக் பண்ணதில்லை, ஸோ இந்த வாட்டியும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக போகாதீங்க. அது ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், nevertheless a belief that management and those charged with governance are honest and have integrity. அவங்க ஆனஸ்ட்டாக இருக்கலாம், இன்டெகிரிட்டியாக இருக்கலாம்ப்பா, அதுக்காக ஆடிட்டர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணாமே விட்டுட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ஓவர் ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த மெயின் பாயிண்ட்ஸ் தட் தே ஆர் டாக்கிங் அபவுட் தீஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். ஓகேவா? அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறீங்க, ஐ எம் டாக்கிங் அபவுட் திஸ் nevertheless paragraph. ஓகே, nevertheless the auditor is required to consider the reliability. அந்த பேராகிராஃப் பற்றி ஐம் டாக்கிங். ஸோ அந்த பேராகிராஃபில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறீங்கப்பா, அவங்க சும்மா ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க, அந்த டாக்குமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு போகஸ் மாதிரி இருக்குன்னா, நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க, பட் board of directors they are not giving you anything, management is not cooperative na, it is your responsibility, okay, to do some additional audit procedures, to do something out of the way. ஏதோ ஒன்று பண்ணி அது கரெக்டாக தப்பான்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? அந்த எக்ஸ்ட்ரா மைல் நீங்கள் தான் ஓடி போய் அதை கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் அந்த கோயிங் தட் எக்ஸ்ட்ரா மைல் டு ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் வைஸும் அதிகமாக செலவாகும், ப்ராக்டிக்கலான சொல்யூஷனும் இல்லைன்ற போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து சீம்ஸ் டு பி நாட் ஒரு எங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான லைக் என்ன சொல்கிறது, ஒரு கன்வின்சிங்கான டாக்குமெண்ட்டாக இல்லை. அதான் சொல்லுவாங்க எப்போதுமே பர்ஸ்வேசிவாக இருக்கணும். ஒரு எவிடன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்கன்னா இட் ஷுட் பி பர்ஸ்வேசிவ், நம்மளை பர்ஸ்வேட் பண்ணணும். ஓகேவா? அது வந்து ஒரு டெஃபினட்டிவாக இல்லைனா கூட பரவாயில்ல, ஸோ இதுதான் ட்ரூத் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அந்த எவிடன்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் அந்த எவிடன்ஸ் எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி பர்ஸ்வேசிவ். ஆடிட் எவிடன்ஸ் வந்து நம்மளை பர்ஸ்வேட் பண்ணணும், பர்ஸ்வேட் பண்ணி இதுதான் உண்மையாக இருக்கும்பா, மோஸ்ட்லி இதை விட மாறிடவா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஸ்வேடிங்காக இருக்கணும். அது மாதிரியே இல்லாமல் நமக்கு ஆடிட் எவிடன்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியுது, ஐயோ இது வந்து நம்மளை பர்ஸ்வேசிவாகவே இல்லையே, இதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்ற மாதிரியே நமக்கு தோணுதே அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ண வேண்டியது உங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
So this is what they're talking about the professional skepticism, and we'll talk about the test your understanding இருக்கு பாருங்க பாப்போமா. CA ராமகுப்தா is offered appointment as auditor of a company. ஓகே, அவரோட டிஸ்டன்ட் அங்கிள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஷேர்ஸ் இருக்கார் அந்த கம்பெனியில். அவர் திடீர்னு வந்து ஹீ டைடு. அவருக்கு குழந்தைங்க கிடையாது, அவருடைய ஷேர்ஸை ஆடிட்டர் பேரில் எழுதி வச்சிட்டாரு. இப்போ ஆடிட்டர் அந்த ஆடிட்டை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா? அஃப்கோர்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா இது வந்து என்ன த்ரெட் வந்துடும்னா, உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துடும் கம்பெனி மேலே. நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆகிடுறீங்க. ஸோ எப்படி உங்களால் ஆடிட் பண்ண முடியும்ல? உங்களுக்கு அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட் வரும்போது உங்களால் டெஃபினட்டாக அந்த ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் மெயின்டைனே பண்ண முடியாது. ஐயோ நம்மளே இதில் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வி ஹோல்டு ஷேர் ஹோல்டிங், இதில் நம்மளே குவாலிஃபைட் ரிப்போர்ட் எப்போ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட் என்ன தெரியுமா பண்ணணும், உங்களை ப்ரொஃபஷனலி ஸ்கெப்டிசிசம் இருக்கவே விடாது. ஸோ யூ ஷுட் நாட் டூ தட். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேருக்கு அந்த ஷேர்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை வேறு யார் பேருக்காவது செல் பண்ணிட்டு தான் யூ கேன் அக்செப்ட் த ஆடிட். ஓகே, நெக்ஸ்ட் டெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஒரு சிஏ வந்து ரிசீவ்ஸ் 40% அவரோட வருஷ வருமானமே ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கிட்ட தான் வருது. அப்பயும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான்ப்பா பாதிக்கப்படும். ஏன்னா உங்களோட வாழ்வாதாரமே அவரை டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி ஆகிடுமா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இயர்லி 1 crore இன்கம் வருதுன்னா அதில் 40 lakhs ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கிட்டேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்கிட்டேருந்து வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களோட ஹவு டு யூ கால் தட் யுவர் சர்வைவல் டிபெண்ட்ஸ் ஆன் தெம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இட் இஸ் ஆல்சோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஓகே, டெஸ்டிங் கொஷின் நம்பர் 5. முரளி மாதவன் ப்ரொவைட்ஸ் அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் சர்வீசஸ் டு லீடிங் NGO. ஓ, நீங்கள் தான் வந்து அக்கௌண்ட்ஸே போடுறீங்க, அங்கே உங்களே ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதான் நான் சொன்னேன்ல, நீங்களே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணி நீங்களே அக்கௌண்டிங்கை போட்டு அந்த அக்கௌண்டிங் கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்களே செக் பண்ணால் அங்கே இருக்கிற மிஸ்டேக்கை உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களால் மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டா கூட உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னு. ஸோ நீங்கள் அதை எப்போல்லாம் ஆடிட் பண்ண போகிறீங்களோ, இது தானே அந்த October 20 நடந்துச்சு, அந்த டிரான்சாக்ஷன் தான் நம்ம அன்றைக்கி என்டர் பண்ணோம், இதில் போய் என்ன மிஸ்டேக் இருக்க போதும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அக்கௌண்டிங் புக்ஸை நீங்களே ஆடிட் பண்ணும்போது அது விளங்கவே விளங்காதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் செல்ஃப் என்ன த்ரெட் அது செல்ஃப் ரெவ்யூ த்ரெட். ஓகே, அடுத்து டெஸ்டிங் நம்பர் 6 என்னவா, ஆடிட்டர் ஆஃப் அ கம்பெனி ஹாவ் ஒன்லி ரிலைட் அப்பான் மேனேஜ்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் letter regarding treatment of certain tax matters under appeal by the company. Okay, auditor have not carried out any other audit procedures to justify management's treatment of the said tax matters under appeal. What is lacking on the part of auditors in such a situation? ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் இங்கே லேக் ஆகுது. உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, சப்போஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டோ இல்லை தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸோ இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஆடிட் எவிடன்ஸை கொடுக்குறாங்க, அது பர்ஸ்வேசிவாக இல்லை, உங்களுக்கு பார்க்கும் போதே அதில் ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும், அடிஷ்னல் ஆடிட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோவே பண்ணல அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன அர்த்தம், அது யூ ஆர் நாட் ப்ரொஃபஷ்னலி ஓரியன்டட்னு அர்த்தம் இல்லை, உங்களோட ப்ரொஃபஷ்னல் பிஹேவியரே லேக் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆடிட் என்கேஜ்மெண்ட் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் ஆக்சுவலி. SA 210 ஆக்சுவலி மற்ற வேலைக்கெலாம் போனால் கம்பெனி தானே நமக்கு என்கேஜ்மெண்ட் லெட்டர் கொடுக்கும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து கம்பெனி வந்து யார் கொடுப்பாங்கன்னா எம்ப்ளாய்க்கு சொல்லுவாங்க, நான் தான் எம்ப்ளாயர். யார் எம்ப்ளாயர் வந்து TCSன்னு வச்சுக்கோங்க. நம்ம TCSக்கு ஒர்க்குக்கு போகிறோன்னா நமக்கு அவங்க எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. இங்கே பாரு, இதான் என் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, இஷ்டம்னா சைன் போர்டு, அப்படி தானே டேர்ம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆடிட்டிங்கில் மட்டும் நம்ம எப்போ ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை நம்ம எழுதி கொடுப்போம், சைன் பண்ணி அவங்களும் சைன் பண்ணுவாங்க. ஸோ ஆடிட்டர் வந்து என்ன செய்வாங்க, இதெல்லாம் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கு ஓகேனா நீங்கள் சைன் போடுங்க, நானும் சைன் போடுறேன், அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால போத் த பார்ட்டிஸ், auditor as well as the client, both of them hold equal relationship. So அதனால் SA 210 that deals with agreeing the terms of audit engagementல வந்து ஆடிட்டர் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டர் டிராஃப்ட் பண்ணுவார். அதை டிராஃப்டிங் எழுதும் போதே மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் தான் டேக் கேர் பண்ணணும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது உங்கள் பொறுப்பு, இன்டர்னல் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுறது உங்களோட பொறுப்பு, லைக் அந்த மாதிரி நிறைய பொறுப்புகளை மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிடுவாங்க, இதான் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஃப்ராட் நடக்காமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட், இதெல்லாம் உங்களோட வேலை.
ஸோ நாங்கள் எங்களோட வேலை இதுதான் சொல்லி ஆடிட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஏன்னா இந்த 10 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னோடது, இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, நான் ரிப்போர்ட் இந்த மாதிரி கொடுப்பேன், இதெல்லாம் சொல்லிவிட்டு we will enter into an agreement. அதுக்கு தான் agreeing the terms of audit engagementன்னு சொல்லுவோம். ஓகே, இது will see in the next topic. We'll see this in the next video. Okay, thank you so much. Have a nice day.